புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 5 தொடக்கம் 11. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். சிந்தனை: துன்பத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற செய்தி இன்று எமக்கு சொல்லப்படுகின்றது. அன்றாடம் துன்பங்களை நாம் எதிர்கொள்ளுகின்றோம். தம்மை அனுப்பிய தந்தையிடம் தாம் செல்லப்போவதாக இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய போது அவர்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். சீடர்களின் இந்த துக்கத்தை எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. எம்முடைய மிக நெருக்கமான நண்பர் ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறார் என்பதை கேள்விப்படும் போது ஒரு பெரும் இழப்பை நாம் உணர்ந்து கொள்வோம். இதுவே அன்று சீடர்களும் அனுபவித்தது. சீடர்கள் இயேசுவோடு கொண்டிருந்த நெருக்கமான உறவு அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை அளித்தது. அவர்கள் அவரிடம் இருந்து மிகுதியாக கற்றுக்கொண்டதுடன் தெய்வீக அன்பையும் அதன் தூய்மையையும் வல்லமையையும் அவர்கள் முதன்முறையாக புரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள். இதனால் இயேசுவின் பிரிவு செய்தி அவர்களை துயரத்தில் நிறைத்தது. இயேசு இதனை நன்கு அறிந்து மிகுந்த பரிவுடன் அவர்களின் துக்கத்தை கையாளுகின்றார். நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். இயேசுவின் இந்த வார்த்தைகளால் சீடர்கள் நம்பிக்கை கொள்ளத் தொடங்கியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆக இயேசு அவர்களை விட்டு பிரிந்து தந்தையிடம் சென்று தூய ஆவியாரை அனுப்பிய பின்னரே அவர்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கினார்கள். மேலும் தங்கள் வாழ்வில் தூய ஆவியாரின் பிரசன்னத்துடன் சிறிது காலம் வாழ்ந்த பின்னரே இந்த வாக்குறுதியின் ஆழத்தை அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டார்கள். இது நமது சொந்த ஆன்மீக பயணத்தையும் பிரதிபலிக்கிறது. அதாவது இறைவனின் ஞானத்தை விளங்கிக் கொள்வதற்கு நேரமும் திறந்த மனமும் தேவைப்படுகிறது. நாம் துயரத்தையோ குழப்பத்தையோ சந்திக்க நேர்ந்தால் இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையே நடந்த இந்த உரையாடலை சிந்திப்பதால் பயனடைவோம். கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அனைத்தும் நன்மைக்காகவே அருளப்படுகிறது என்று புனித பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் கூறுகின்றார். 8:28. இங்கு அனைத்தும் என்பது ஏதோ ஒன்று அல்ல. நாங்கள் கடவுளுக்கு அவரது திருவுளத்துக்கு எம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது நாம் எதிர்கொள்ளும் அனைத்தும் நல்ல பலனை தரும் ஆற்றலை கொண்டுள்ளன. ஒவ்வொரு துக்கமும் மகிழ்ச்சியும் சிலுவையும் அதனோடு இணைந்த அனைத்தும் எங்கள் வாழ்விலும் மற்றவர்கள் வாழ்விலும் இறை அருளை பெற்றுத்தரும் கருவிகளாகவே அமையும். இயேசு தமது சிலுவை சாவு உயிர்ப்பு மூலம் துன்பத்தையும் மரணத்தையும் உருமாற்றினார்.
கடவுளின் வல்லமைக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இதனை நாம் நம்பும் போது அது எமது வாழ்வில் நம்பிக்கையை ஊட்டுகின்றது. அது 3 மிக முக்கியமான நற்பண்புகளில் ஒன்றாகும். நம்பிக்கை என்பது கடவுளால் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்ய முடியும் என்ற உறுதியான கொள்கையாகும். எதிர்பார்ப்பு என்பது அந்த நம்பிக்கையின் நிறைவை நோக்கி நம்மை நகர்த்தி செல்லும் உந்து சக்தியாகும். நம்பிக்கையும் எதிர்நோக்கும் இணைந்து அன்பு என்ற கொடையை உருவாக்குகின்றன. அதுவே அனைத்திலும் மேலான கொடை, விண்ணுலகிலும் நிலைத்திருக்கும் ஒரே கொடையாகும். சீடர்கள் தூய ஆவியாரை பெற்ற பின்னர் தாங்கள் அன்பு செய்த இயேசு இனி தங்களை விட்டு ஒருபோதும் விலகாமல் தங்களுக்குள் வாழ்கிறார் என்பதை கண்டு கொண்ட போது இயேசு பிரிந்து சென்றதன் மதிப்பை அவர்கள் புரிந்து கொண்டது போல, செபம், நம்பிக்கை மற்றும் அவருடைய வழிகாட்டுதலின் ஊடாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது தூய ஆவியார் நமக்குள்ளே குடிகொண்டு வாழ அனுமதிக்கும் போது நாமும் அந்த சீடர்களின் உணர்வை பெற்றுக்கொள்வோம். எமது வாழ்வில் துன்பம், இழப்பு வந்தபோது நாம் எவ்வாறு எதிர்வினை ஆற்றினோம் என்பதை கண்டுகொள்வோம். இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையே நடந்த உரையாடலை இன்று சிந்திப்போம். செபம். ஆண்டவரே, துன்பம், துயரம் எம்மை மேவும் போது நம்பிக்கை என்ற கொடையை எங்களுக்கு தாரும். ஆமென்.